question number 16. A jar contains 54 marbles, each of which some are blue, some are green, and some are white. Okay. A jar contains, okay. என்ன சொல்லிக்கிறாங்க 54 மார்பிள்ஸ். அப்போ என் ஆஃப் எஸ் வந்து 54 சொல்லிட்டாங்க. சரிம்மா. நம்ம ப்ளூ க்ரீன் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, அவன் சொல்லிட்டான். அதில் கலர் சொல்லிட்டான். ப்ளூவில் இருக்குது, க்ரீன் இருக்குது, அந்த ஒயிட்டில் இருக்குது. ப்ளூ, க்ரீனு அண்ட் ஒயிட்டு. ஒயிட்டு பற்றி நம்மளுக்கு கலர் இல்லை, ஆனால் ஒயிட் வந்து நம்மளுக்கு இது பண்ணிக்கலாம். ஒயிட்டு. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கிறோமா நெக்ஸ்ட்டு? சார் அடுத்தது வந்து the probability of selecting a blue marble is random is 1/3. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ வந்து 1/3. And the probability of selecting green is at random is 4/9. Probability of green equal to 4/9. Okay, recommend. And then the probability அதுக்கப்புறம் how many white marbles does the jar contain? Okay, how many na? If you want to find out number of white marbles now. Okay. Okay. How many is na? Number of W then கேக்குறாங்க. Sir? Number of values of in W then கேக்குறாங்க. எவ்வளவு marbles in W? sir. எவ்வளவு white marbles இருக்கு? Okay, recommend. சரி, நீ போட்டு அந்த மெத்தட்லேயே போடலாம், இல்லை வேறு மெத்தடில் நம்ம அப்ளை பண்ணி போடலாம். இப்போ 3 மார்பிள்ஸ் இருக்குது, நீ சொன்ன மெத்தட்லேயே நான் அப்ளை பண்ணுறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் green plus probability of white equal to 54. கரெக்டாமா? ஈக்குவல் டு 54 ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து 1. ப்ராபபிலிட்டி வேல்யூ தானே ஈக்குவல் டு 1. அப்போ என்ன ப்ராபபிலிட்டி வேல்யூ ப்ளூ எழுது 1/3 ப்ளஸ் 1/9 ப்ளஸ் இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் 3 அது ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு 1 தெரிஞ்சிச்சு. அப்போ இது எல்சிஎம் எடுத்து சிம்பிள் பண்ண முடியும். அப்போ என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் ஈக்குவல் டு 1 minus 1/3 minus 1/9. That is equal to 9 LCM. அப்போ 9 minus 3 minus 1 divided by 9. Correct அம்மா? சார். அப்போ என்னாச்சு? That is equal to எவ்வளோ கிடைக்குதுமா? 6 5 ஆர் 5/9. இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், n ஆஃப் ஒயிட் ஃபால் டிவைடட் பை n ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 5/9. கரெக்டாமா? இருக்குது, இது 54 இருக்குதா? 54 தானே இருக்குது. அப்போ 54 நம்மளுக்கு என்ன கிடைக்குது? n of w 54 equal to 5/9. அப்போ n of w equal to என்ன கிடைக்குது? 5/9 into எவ்வளோ கிடைக்குமா? 54 எவ்வளோ கிடைக்குமா? சார் 6 into 5. ஓகே, இது ஒரே நிமிஷமா. இது 4/9 தான். க்ரீன் வந்து 4/9 தான். நான் 1/9 வச்சுருக்கேன். 4/9 தானே. க்ரீன் வந்து 4/9 கொடுத்துக்கிறான். ஆமாம் சார். நான் வந்து 1/9 எடுக்கிறேன். அதனால் ஓகே, அதனால சார் இது 4/9. அப்போ இது 4/9. அப்போ 4/9 இது 2/9. கரெக்டுங்களா? இது வந்து 2/9. ஓகே, அப்போ இது எகைன் கிடைக்குது 2/9. இது எகைன் 2/9. அப்போ இந்த டைம் கட் பண்ண எவ்வளவு? 6. அப்போ நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் எவ்வளோ இருக்குது? 12 ஒயிட் மார்பிள்ஸ். சரியாம்மா? இந்த மாதிரி சம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கேட்குறதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். காம்ப்ளிமெண்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க, ப்ராபபிலிட்டி கேஸ் யூஸ்